ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் ஜெகன் vlogs. ஒன் டே தஞ்சாவூர் சீரீஸில் பார்ட் 2 வீடியோ தான் இது. தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு, ராஜாளி பார்க் போயிட்டு, அரண்மனை, சரஸ்வதி மகால்லாம் பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம வந்த இடம் தான் சிவகங்கை பூங்கா. இந்த பூங்காவோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். இந்த பூங்காவுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. என்ட்ரி ஃபீஸ் கேஷ் வாங்குறாங்க. ஜிபேலாம் அலோட் கிடையாது தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வரும்போது கேஷ் கையில் வச்சுக்கோங்க. இந்த சிவகங்கை பூங்கா எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1871 தஞ்சாவூர் நகராட்சியால் பொதுமக்களுக்காக இந்த சிவகங்கை பூங்கா கட்டினாங்க. இந்த பூங்காக்குள்ளே இருக்கிற குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் எப்போ கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டின குளம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அந்த காலகட்டத்தில் நிறைய சேதமடைஞ்சதுனால அது ரொம்ப யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா மராட்டிய மன்னர் சரபோஜி மன்னர் காலத்தில் அதை கொஞ்சம் சரி பண்ணாங்க, அரண்மனைக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. 2004 அப்புறம் தான் இந்த பூங்கா மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்காக இருக்கும்னு சொல்லி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. போட்டிங், ரோப் கார், டாய் ட்ரெயின் அண்ட் ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளரே பார்த்திங்க அப்படின்னா நம்ம விலங்குகள்லாம் பார்க்க முடியும். விலங்குகள், பெட்ஸு, அதை மாதிரிலாம் பார்க்க முடியும். அதாவது மான், நரி, அப்புறம் முயல், இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு பராமரிச்சுட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2019 தான் இந்த பார்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ரெனோவேஷன் பண்ணணுன்றதுக்காக இங்கே இருந்த விலங்குகள்லாம் சேலத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம சின்ன பசங்களோட போகும்போது உண்மையிலே பார்க் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்க தான் செய்யுது. குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இந்த சிவகங்கை பூங்கா இருக்கும். பெரியவங்களுக்கு ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃபேமிலியோட போயிட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா உள்ளாரே பார்த்தீங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய காலத்து மரம் இருக்குது, அதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப காலமாக இந்த மரம், இவ்வளோ பெரிய மரம்லாம் நம்ம எங்கேயும் அதிகமாக பார்க்க முடியாது. இந்த பூங்காக்களில் சில இடத்துல தான் பார்க்க முடியும். ஃபோட்டோ ஷூட்ஸ், வீடியோஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம். இங்கே பூங்காலேருந்து பார்த்தாலே நமக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியும். கோயில் பக்கத்தில் பின்பகுதியில் இருக்கிறது தான் இந்த சிவகங்கை பூங்கா. ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இங்கே சின்ன பசங்க விளையாடுறதுக்கு அதுக்காக தனித்தனி சார்ஜஸ் வாங்குறாங்க. அதேமாதிரி இங்கே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா டாய் ட்ரெயின் வச்சுருக்காங்க. அதுக்கும் தனி சார்ஜஸ் தான். அதில் பெரியவங்களும் போகிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அது ஜிராஃபி, இதெல்லாம் ஸ்டாச்சு அப்படி வச்சுருக்காங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும், சின்ன பசங்களும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இங்கே பார்க் உள்ளேருந்தே நீங்கள் வந்து கோயிலை பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்கும். இப்போ ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல், மற்ற அந்த போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சிவகங்கை பூங்கா உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. தஞ்சாவூரில் ஒன் டேயில் நீங்கள் எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கோயில், ராஜாளி பார்க், அரண்மனை, சரஸ்வதி மஹால், சிவகங்கை பூங்கா, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், கல்லணை பார்க்கலாம், ராஜராஜ சோழன் மணிமண்டபம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நீங்கள் ஒன் டேயில் கவர் பண்ண முடியும். இப்போது இந்த பூங்காவுக்கு போயிட்டு அடுத்தது நம்ம போகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 5 kilometers இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்திருக்க இடம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தான். புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி பேர் வரதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரில் புன்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது புன்னை நல்லூர்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற அம்மன் சிலை சிற்பியால் செதுக்கப்பட்டது கிடையாது. இது வந்து சுயம்புவாக தோன்றுது. அதாவது பெண் புற்று மண்ணால் சுயம்புவாக தோன்றினவங்க தான் இந்த மாரியம்மன். இந்த அம்மனுக்கு மூலவர் சிலைக்கு தினமும் அபிஷேகம் நடக்காது. ஏன்னா தண்ணி ஊற்றினா அது பாதிப்படையுன்றதுனால 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 48 நாட்கள் சாம்பிராணி தைல காப்பு அபிஷேகம் மட்டும்தான் நடக்குது. உற்சவரான அம்மனுக்கு தான் தினமும் அபிஷேகம் நடக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கோவிலுக்கு உள்ளே இருக்கிற குளம். இப்போதைக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆடி மாதம் அப்படின்றதுனால கோயில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. எப்பொழுதுமே இந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும், பக்தர்கள் கூட்டம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த கோவில் ஓப்பனிங் டைம் காலைல 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும்
கோவில் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் 4:30 மணிக்கு திறந்துடுவாங்க. நைட்டு 9:45 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனிங்கில் இருக்கும். சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கான பூஜை பொருட்கள் எல்லாமே கோவில் வாசலில் நிறையாவே கிடைக்கும். கோவில் வாசலில் அதிக கடைகள் இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம். இந்த உள்ளார நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு போகிறதுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் போய்க்கலாம். நீங்கள் ஸ்பெஷல் இதில் போகணும் அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோயிலுடைய பின்புறம். நம்ம சாமி பார்த்துட்டு இந்த வழியாக தான் வெளியில் வருவோம். பொது தரிசனத்தில் வரும்போது பார்க்கும்போது நமக்கு கோவிலுடைய கோபுரம் நல்லாவே தெரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும், நீங்களும் பார்க்கலாம். நம்ம சேனல் எல்லாமே பட்ஜெட் ட்ராவல் தான் போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழி ஸ்பெஷல் தரிசனம் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வர வழி. இது வெளியில் வர வழி. இந்த கோவிலுக்கு போகிறது தஞ்சாவூர் டு திருவாரூர் போகிற வழியில் 5 கிலோமீட்டரில் இருக்குது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் சொன்னாலே கரெக்டாக கோவிலுக்கு எதிர்க்கவே பஸ் ஸ்டாப் தான். அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து உள்ளார நீங்கள் நடந்து வந்து சாமி பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இங்கே கோவிலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் சாமி படங்கள் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் ஸ்பெஷல் சொல்லக்கூடிய தலையாட்டி பொம்மைகள், அப்புறம் ஏகப்பட்ட சாமி படங்கள் பொம்மைகள் எல்லாமே இருக்கும். விலையே கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் தஞ்சாவூரில் வாங்குறீங்க, கேலரியில் ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்கும். அதே பொம்மைகள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பேக் சைடில் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புன்னைநல்லூர் கோதண்ட ராமர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ராமர் கோயில் இருக்குது. மராட்டிய மன்னர்கள் காலத்தில் மகாராஜா பிரதாப் சிங்ன்றவரால் 17th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஹிஸ்டாரிக் டெம்பிள் தான் இது. இந்த கோவிலில் இருக்கிற ராமர் சிலை நீடாமங்கலத்தில் இருக்கிற பூனோன்ற கிராமத்தில் பூமியிலேருந்து கண்டுபிடிச்சதா சொல்லி அங்கேருந்து கொண்டு வந்து தான் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி சீதை கண்டுபிடிக்க சுக்ரீவ மன்னர் ரொம்ப உதவியாக இருந்ததுனால அவரை கௌரவப்படுத்துகிற விதமாக தான் இந்த கோவிலில் ராமர் பக்கத்திலேயே சுக்ரீவருக்கும் ஒரு சிலை வச்சுருக்காங்க. கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைகளோட கற்களான சாலிகிராம கற்கள் எல்லாமே நேபாளிலேருந்து கொண்டு வந்து தான் மூலவர் சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வரவங்க அந்த ராமர் கோயிலை விசிட் பண்ணி உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, sign off by Prem Kumar.